வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடுக்கல் வாங்கலில் விட்டு கொடுத்தல். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எனக்கு இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர வேண்டியதிருந்த ஒரு கடனை மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் வைத்து திருப்பிச் செலுத்தும்படி கேட்டேன். எங்கள் இருவருடைய குரல்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்தபடியே அதை கேட்கும் அளவிற்கு உயர்ந்தன. அந்த அளவிற்கு நாங்கள் இருவரும் சப்தமாக இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் இருவரையும் பார்ப்பதற்காக புறப்பட்டு வந்தார்கள். தம்முடைய வீட்டின் திரையை விலக்கி காபே என்று அழைத்தார்கள். நான் இதோ வந்துவிட்டேன் அல்லாஹுடைய தூதரவர்களே என்று பதிலளித்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி கடனை தள்ளுபடி செய்துவிடு என்று தன்னுடைய கரத்தால் சைகை செய்து காட்டினார்கள். அவ்வாறே நான் செய்துவிட்டேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று நான் கூற, இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் எழுந்து சென்று அவரின் கடனை அடையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2710 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொடுக்கல் வாங்கலை திருப்பி செலுத்துகின்ற போது ஒருவருக்கு மத்தியிலே குரல் உயர்வதற்கு உண்டான சூழல் இருக்கும். அந்த வேலையை புரிந்து கொண்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் போல் தெரிகிறது, எனவே நீங்கள் பாதியை தள்ளுபடி செய்துவிட்டு அவரோடு நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை நீங்கள் சமாதானமான முறையிலே முடித்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். வியாபார ரீதியாகவோ மற்ற விஷயங்கள் ரீதியாகவோ ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது இந்த விஷயத்திலே ஒருவர் இன்னொரு இடத்திலே பெற்ற அந்த தொகையை கொடுக்க முடியாத இக்கட்டான ஒரு நிலை வருகின்ற போது அதை அப்படியே பகைமையாக வளரவிடாமல் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து, என்னால் இவ்வளவுதான் முடியும், உங்களுக்கு அல்லாஹ் அதற்கு பகரமாக நன்மையை தருவான் என்று சுமூகமான முறையிலே அந்த விஷயத்தை பேசி தீர்ப்பதற்கு முற்பட வேண்டும். அதே வேளையிலே அந்த விஷயத்தை தீர்க்க முற்படுகின்ற போது யார் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறாரோ அவர் விட்டு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அது சரியாக அமையும். இதைத்தான் வேதமறை குர்ஆனும் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிறரின் அநியாயத்தை மன்னித்து சமாதானமாக செல்வோருக்கு அவரது கூலி அல்லாஹ்விடத்திலே உள்ளது. அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 40 அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த இடத்திலே மன்னிப்பளிப்பது, சமாதானமாக போவது, விட்டு கொடுப்பது என்கின்ற ரீதியிலே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முற்படுகின்ற போது இன்னொருவரால் தர முடியாது என்று வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த விஷயத்தை விரைவாக பேசி அதை சரி செய்து கொண்டு சமாதானமாக போய்விடுவதுதான் இந்த மார்க்கம் காட்டுகின்ற வழிமுறை என்பதையும் இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வாழ்கின்ற இந்த குறைவான காலகட்டத்திலே பிரச்சனைகளும் சச்சரவுகளும் இல்லாத வகையிலே சுமூகமான முறையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்த்து கொள்வதற்குத்தான் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல வழிமுறையை பின்பற்றக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.